குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாய் சத் சமாதி ஆசிரமத்தில் வளமும் நலமும் தலமுத்திரைங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை வந்து வளம் நலம் ரெண்டுக்கும் சேர்ந்து, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கண் திருஷ்டின்னு சொல்கிறோம், பில்லின்னு சொல்கிறோம், சூனியம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற, நம்மளோட என்விரான்மெண்ட்டில் நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்ஸு, இல்லை ஒரு சிலர் பார்க்குற பார்வை, அவங்க பேசுகிற பேச்சு, இது நம்மளோட எண்ண அலைகளே எப்படி இருக்குன்னா, ஒரு சில நேரம் இது நடக்காது, நான் என்ன நினச்சாலும் நடக்காது, இந்த மாதிரி நமக்கே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸு, அந்த தாட் பேட்டர்ன் இருக்கும். ஒரு சிலர் வந்து நார்மலாகவே அப்படி நினைப்பாங்க, நான் பாசிட்டிவாக நினச்சா நடக்கிறதில்ல, சார் நான் நெகட்டிவாக நினச்சா அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களில் உள்ள நெகட்டிவ்ஸ், நம்மளை சுற்றி உள்ள நெகட்டிவ்ஸு, ஒரு சில வீட்டுக்குள்ளே போனாலே எப்படி இருக்குன்னா, அப்பா ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்காது. ஒரு சில இடத்துக்குலாம் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசு ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், இந்த இடத்துல இருக்கலாமான்னு தோணும். இப்போது அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஆரா, நம்மளை சுற்றி இருக்கிற எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, அதை சுத்தப்படுத்துறதுக்கு இது நமக்கு ஒரு வார்டு மாதிரி. வார்டு அப்படின்னா ஒரு கோல் கவசம், பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு அழகான முதிரை இது, சரியா? இந்த முதிரையை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்ஸ் ரிமூவ் ஆகுது, நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் ரிமூவ் ஆகுது. ஸோ மனசு ரொம்ப ப்ராடாக ரிலாக்ஸாக இருக்குது. பய உணர்வு, நம்மள்கிட்ட இருக்கிற பய உணர்வு போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய 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 எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜி அப்படியே அளப்பரிய சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட சக்தி கொடுக்குது இந்த முத்திரை. இந்த முத்திரைக்கு பேர் என்ன அப்படின்னா காளி முத்திரை. பாருங்கள், காளி முத்திரை. காளின்னா உங்களுக்கு தெரியும்ல, காளியம்மன், பத்ரகாளியம்மன், மாரியம்மன், அதாவது காக்கும் கடவுள்கள் எல்லாமே காளியோட ஸ்வரூபம் இல்லையா, லேடி கடவுள், அதாவது பெண் தெய்வங்கள், காக்கும் தெய்வங்கள் எல்லாமே காளியோட அம்சம். ஸோ அப்படிப்பட்ட காளியோட அம்சமாக இருக்கிற இந்த முத்திரை, சரியா, நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த முதிரை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 2 கையாலையும் சேர்ந்து இந்த முதிரையை பண்ண போகிறோம். ஸோ 2 கையில் 2 கையும் சேர்ந்து இப்போது எல்லா ஃபிங்கர்ஸும் மடிச்சுக்கிறோம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் தவிர தம்பையும் மடிச்சுக்கிட்டோம். இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, எல்லா விரலும் மடிச்சிருக்கு, கட்டை விரலும் மடிச்சிருக்கு, இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணுறோம். இது பண்ண நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ்ஸ் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்ட்ராங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஆகும். ஓகே, இப்போது அப்படி ஒரு அற்புதமான முதிரையை சொன்னால் நம்ம குருஜிக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த முதிரையை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கான பலனை அனுபவிப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.